இப்போ இந்த ஜேர்னில வந்து நெறைய பேர பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்கண்ணே. அ, நீங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க பார்க்காதவர்களே இருக்க முடியாது. டிகேட்ஸ் தாண்டி ம். வந்துட்டுருக்கீங்க. ஜெய்சங்கர் சார் கிட்டேருந்து நீங்க திருடிக்கிட்ட ஒரு குணம்னா அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப டவுன் டூ எர்த்தா பழகுவாருங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த புதுசா நடிக்க வரவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ண மாட்டாரு. ஓகே. அப்போ வந்து அவரு தம் அடிப்பாரு, நானும் தம் அடிச்சுட்டு இருக்கிற பீரியடு. ஓகே. என்கிட்ட வந்து சிகரெட் நீட்டினாரு சார். நான் மரியாதைக்கா சார் 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 ஐயோ! அப்படின்னேன். நீர் குடிப்பீரா மாட்டீரா? ஓகே. குடிப்பேன் சார். வெளியில போய் குடிச்சிக்கலாம் சார். உங்க முன்னாடி குடிச்சு பார்க்குறேன் என்ன சார் நடிப்பாடி. என்னடா இவன் முந்தா நேத்து வந்த பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜெய்சங்கர் சார் அவருக்கு முன்னாடி தம் அடிச்சு நம்ம சைடில் ஊதுனாலும் கூட மூஞ்சியில் ஊதுறான்னு சொல்லுவாங்க. அமாவாசை ஸ்டைல்ல ஊதுனா கூட அது செட் ஆமா. ஆவாது. நீர் சிகரெட் எடுத்தா தான் இப்போ உங்களோட நான் பேச மாட்டாரு. ஓடு இந்த அளவுக்குல க்ளோஸ் ஆயிட்டாரு. ஆயிட்டாரு. அப்புறம் வந்து நாளை உனது நாள்னு அந்த படம் குற்றாலம் ஆமா கேட்டேன். அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்தாங்க. ஓகே. அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் அதில் ஹீரோ. ஆ. சார் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். அவங்ககிட்டயே இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. நான் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். ஆ. அப்போ அவர் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பாருங்க சத்யராஜ் இங்கே வாங்க அப்படின்னாரு. இவர்கிட்ட எடுங்க ஓ. இவர்கிட்ட எடுங்க. அப்புறம் ஃபியூச்சரில் வந்து இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு இவர் பிஸியாக போகிறாரு. ஆஹா. ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போவே யோசிச்சு ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார்.